ஹலோ யூடி ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வெஜ்ஜஸ் ஹோமில் பார்க்க போகிறது சாம்பார் சாதம். நம்ம ரெகுலராக நம்ம அரிசி வச்சு செய்யறதுக்கு பதிலாக கோதுமை குரணை இன்றைக்கி வச்சு செய்ய போகிறேங்க. உடச்ச சம்பா கோதுமை குரணை இருக்கு இல்லையா, அதில் தான் செய்ய போகிறேன். இது நம்ம ரெகுலராக நம்ம அரிசியில் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி கோதுமை குரணையில் செய்கிறதுக்கும் நல்ல வித்தியாசங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போவுமே ரெகுலராக நாங்கள் சாம்பார் சாதம் அப்படின்னாலே இந்த மாதிரி கோதுமை குரணையில் தான் செய்வோம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம டைரெக்டாக அப்படியே கோதுமை குரணையை சேர்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்தோம்னா வளவளப்பு தன்மை ரொம்ப இல்லாமல் நல்லா இன்னும் வாசமாகவும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு கோதுமை குரணையை நல்லா வறுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். இந்த கோதுமை குரணையை வறுத்துட்டு ஒரு 3-4 தடவை அலசிட்டு தண்ணி மாற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இந்த ஊறிட்டுருக்க டைமில் சின்ன வெங்காயம், தேவையான காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா தான் சேர்த்துருக்கேன். இப்போ 2 டம்ளர் கோதுமை ரவை சேர்த்தேன்னு சொன்னால் இல்லைங்களா கோதுமை குரணை, அதில் 1 டம்ளர் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். மிச்ச காய்கறிகள் ஒரு 2-3 எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் 1, கேரட் 1, கேப்சிகம் என்கிட்ட இன்றைக்கி என்ன காய்கறி இருந்துச்சோ அதை வச்சு தான் செஞ்சுக்க போகிறேங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. கடைசியாக இன்னொரு காய் சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் பேன் வச்சாச்சு. இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்க போகிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், நறுக்கி வச்சுருக்க கேரட், முருங்கைக்காய், குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நம்ம என்ன காய்கறி இருக்கோ, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி கேரட், பீன்ஸ் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி கத்திரிக்காய் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால முருங்கைக்காய், கேரட் இது மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இந்த காய்கறியெல்லாம் எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது நல்ல ஒரு வாசனை இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். இது கூட பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் எந்த மசாலாவும் வறுத்து அரைச்செல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் சாம்பார் தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலை, எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பழம், மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்க போகிறேன். சாம்பார் தூள் சேர்த்துட்டு ஒரு 2-3 செகண்ட் நம்ம வதக்கினாலே போதுங்க. இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தீஞ்சு போயிடும். டோட்டல் சாம்பார் சாதம் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். அதனால் 2-3 செகண்ட் கழித்து நம்ம அடுத்தடுத்த பொருட்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் துவரம் பருப்பு 1 டம்ளர் எடுத்திருக்கேங்க. 2 டம்ளர் கோதுமை குரணை எடுத்தேன்னா அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு நான் தனியாகவே இன்றைக்கி குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் குரணை, துவரம் பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் வேக வைக்கிறீங்க அப்படின்னா துவரம் பருப்பையும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி பருப்பை தனியாகவே வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு போட்டுட்டு அந்த 1 டம்ளர் பருப்புக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றி நல்லா குக் பண்ணி மசிச்சு இதில் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். அடுத்தது இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி தண்ணி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் கோதுமை குரணை அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பருப்பையும் நான் வேக வச்சு தான் எடுத்து ஊற்றிருக்கேன் இல்லையா, அதனால் கோதுமை குரணைக்கு அளவாக தண்ணி வச்சாலே போதும். இன்றைக்கி 2 டம்ளர் கோதுமை குரணை எடுத்துருக்கறனால 6 டம்ளர் தண்ணியை நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை இதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, இது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. நான் எடுத்திருந்த கோதுமை குரணைக்கு இது கரெக்டான அளவாக இருந்துச்சு. இப்போ நல்லா தண்ணி கொதி வரட்டும். தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா கோதுமை குரணையை ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கிறேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, கோதுமை குரணை இந்த மாதிரி சாம்பார் சாதம் செய்கிறதுக்காகட்டுங்க, இல்லைன்னா தயிர் சாதம் செய்யும் போதும் சரி, கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம சேர்க்கும்போது நல்லா இருக்குங்க. நம்ம டேரெக்டாக அப்படியே தண்ணியில் நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னா அது எப்படியும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவே நாம் வறுத்துட்டு செய்யும்போது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. வளவலன்ட்டுலாம் இல்லை, நல்லாவே இருக்குது. இது இந்த மாதிரி செய்கிறவங்க நிறைய பேர் செய்யலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் இப்போ சொன்னேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்படி அழுத்தினோம்னா நல்லா மசிஞ்சு வருது. இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு இந்த கோதுமை ரவை. இது வறுத்ததுனால தான் இந்த அளவுக்கு ஊறி இருக்குங்க. இல்லைனாக்கா அப்படியே தண்ணி போட்டு ஊற வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்காது. குரணையை சேர்த்துட்டு இதுக்கப்புறம் தான் நான் புளி சேர்த்துக்க போகிறேங்க. புளி நான் எப்போவுமே கொஞ்சம் திக்காக தான் கரைச்சி எடுத்துப்பேன். ரொம்ப தண்ணியாட்டம் கரைக்க மாட்டேன். இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன்.
இது நான் எடுத்திருந்த கோதுமை குருணைக்கு கரெக்டான அளவாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் புளி அதிகமாக போயிட்டா கூட அந்த புளிப்புத்தன்மை மட்டும்தான் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது வேறு டேஸ்ட் எதுவும் தெரியாது. அதனால் எப்போவுமே இந்த சாம்பார் ஆகட்டும், இந்த சாம்பார் சாதமாகட்டும், இதுக்கு அளவான நம்ம புளி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். புளி உடம்புக்கு நல்லது தாங்க. இந்த பருப்பெல்லாம் ஜீரணமாகறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையுமே நம்ம அளவோடு சேர்த்துக்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ கடைசியாக மஞ்சள் பூசணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 10லேருந்து 15 பீஸ் அளவுக்கு இருக்கும். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கடைசியாக சேர்த்துக்கிறேன். இந்த காயை நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தாலும் சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாங்க. ஏன்னா ஆனால் ஃபுல்லாக வெந்து மசிஞ்சு வந்திருக்கும். நான் இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும்போது கொஞ்சம் காய் முழுசாக தெரியும் இல்லையா, அதுக்காக தான் இதை நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதுலேயே நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு பரிமாறிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுனா ஸ்டார்டிங்லேயே கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. கடைசியாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்பூன் நெய்யில் முந்திரி ஒரு 7-8 முந்திரி, கருவேப்பிலை ஒரு கொத்து, கொஞ்சமாக பட்டை தூள் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கொட்டிக்க போகிறேங்க. இப்படி கடைசியாக தாளித்து கொட்டுறது நம்மளோட ஆப்ஷன் தாங்க. செய்யறதுனா செஞ்சுக்கலாம், இல்லைனாக்கா நீங்கள் டைரெக்டாக அந்த சாதத்துலேயே கொஞ்சம் நெய் விட்டு பட்டைத்தூள் தூவிட்டு கூட இறக்கலாம். அப்படியும் இல்லை, பட்டைத்தூள் இல்லை அப்படின்னா நம்ம கடுகு சீரகம்லாம் தாளிச்சு இல்லைங்களா, அந்த டைம்லேயே ஒரு சின்ன பட்டை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி பட்டைத்தூள் சேர்க்கும்போது அந்த சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது ப்ரெஷர்லாம் போயாச்சுங்க. லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா தளர நல்லா இருந்துச்சு. இப்போ தாளிச்சது இதை கொட்டிட்டு இதுக்கு மேலே இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நான் கலரிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வச்ச தண்ணிக்கு கரெக்டான அளவாக இருந்துச்சுங்க. அடியும் பிடிக்கல, ரொம்ப தண்ணியாட்டமும் ஓடல, கரெக்டாக இருந்தது. இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா வத்தல், அப்பளம், சிப்ஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி முறுக்கு வச்சு சாப்பிட்டேங்க. எனக்கு ஸ்பெஷலி இந்த சாம்பார் சாதத்துக்கு முறுக்கு வச்சு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். சாம்பார் சாதமாக இருக்கட்டும், இல்லை வெறும் சாம்பார் பிசைஞ்சு சாப்பிடணும் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த முறுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகுங்க. ஏன்னா நெய் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ அரிசியோட அளவு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, டயட்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இது நல்ல சாய்ஸ் தான். இப்போ நம்ம கோதுமை மாவாக எடுத்துக்கும் போது அது குளுட்டன் இருக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, வேணான்னு சொல்லுவாங்க. மற்றபடி இது உடச்ச குருணை அப்படிங்கிறதுனால இது எல்லாருக்குமே நல்லா தாராளமாக எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பை.